கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம் தேவன் நம்மோடு பேசக்கூடிய தேவ வார்த்தையானது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 8வது வசனம். 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலேயே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். இங்க நம்ம பார்க்கிறோம், பிலிப்பு சுவிசேஷன் வீடாக மாறினது. எப்படி பிலிப்போட வீடு சுவிசேஷன் வீடாக மாறினது? எப்படி? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, விதைவைகளை திட்டமாக விசாரிக்கிறதுக்காக தான் 7 பேரை ஆவியானவர் துணையோடு நியமிக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் பிலிப்பு. அதன் பிறகு பிலிப்பு செய்த அற்புதங்கள் அநேகமா இருந்தது ஜனங்கள் மத்தியினில். அற்புதங்களை செய்தார் பிலிப்பு. அசுத்த ஆவிகளை விரட்டினார், வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார். பின்பு மாய வித்தைக்காரனுடைய மனதில் இயேசுடைய வார்த்தை ஈட்டி போல பாய்ந்து அவன் மனம் திரும்பினான். இவ்வளவு காரியங்கள் செய்த பிறகுதான் பிலிப்போட வீடு சுவிசேஷன் வீடாக அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தின் ஆவி நம் மீது எப்போது வரும் என்றால், தேவனுடைய கற்பனைகளை நம் ஒன்று விடாமல் கை கொள்ளும் போது நம் வார்த்தையில் வல்லமை கொடுக்கின்றார். வல்லமை கொடுக்கறதும் அல்லாமல் அடுத்தடுத்துள்ள அற்புதங்களை நம்ம நிமித்தமாக செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார். ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அது தீர்க்க தரிசனம் ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசனமாக மாற்றுகிறார். இப்படி இருக்கும்போதுதான் பிலிப்போன் வீடு சுவிசேஷன் வீடாக மாறுகிறது. சுவிசேஷன் வீடாக இருக்கும்போது அவர்களுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வைப்பார். அவளுடைய பிள்ளைகளும் தீர்க்க தரிசிகளாக தான் சுற்றி இருக்கிற அநேகரும் கருதி பார்த்தார்கள். அப்படியாக சுவிசேஷகத்தின் வீடு உள்ள பெண்கள் அவர்களும் தீர்க்க தரிசியாக தான் இருந்தார்கள். நம்முடைய இருதயத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம் இருதயத்திலிருந்து வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்போம். ஆனால் சிலரை மாத்திரம் ஆதாயப்படுத்துவோம். ஆனால் சுவிசேஷகத்தின் ஆவி எப்போது நம் மீது வருகிறதோ அப்பொழுது ஒரு வார்த்தை அந்த இடத்தில் தொனித்தால் அங்குள்ள கிராமமாகட்டும் மக்கள் மத்தியில் அநேகரில் கிருகை செய்து அவர்களை ஆதாயப்படுத்துவோம். இன்று இந்த சுவிசேஷத்தின் ஆவிதான் நம்மளுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம், இந்த ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் சுயமாய் பேசக்கூடாது. உம்முடைய வார்த்தை அந்த இடத்தில் போட்டால் நெருப்பாக தான் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பிலிப்பிற்கு அருளின சுவிசேஷத்தின் ஆவி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நீர் எங்களிலிருந்து எந்த வார்த்தை மனிதர்கள் மத்தியில் போட்டாலும் அதிக பிரயோஜனமா இருந்த ஆத்துமாக்களை அதிகமாக அறுவடை செய்வோமோ அந்த ஆவியை, அந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்க அருளும் ஆண்டவரே. எங்களிருந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதற்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் அளிக்கும்படியாக எங்களுக்கு கிருகை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.